வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பிரதமருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு. இந்தியா தொடர்ந்தும் 13ஆம் திருத்தம் தொடர்பில் கதைப்பது அர்த்தமற்ற விடயம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து. 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 32 தாதிய உத்தியோகத்தர்களுக்கு நியமனம். திருகோணமலை திருக்கடலூரில் கடற்கரை கட்டுமானம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகற்றப்பட்டது. நோர்வுட் டிலரி கீழ்பிரிவில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 9 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகினர். இஷாரா சிவந்தி உள்ளிட்டோரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நடவடிக்கை. தொடர்பான முதன்மை செய்திகள். இலங்கை பிரதமருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இன்று இந்தியாவில் இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கைக்கு இந்தியா தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து அதன் மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று அதிகாலை இந்தியாவிற்கு புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் புதுடில்லியில் சென்றடைந்த பிரதமரை இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மகிஷினி கொலானி உள்ளிட்ட குழுவினர் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்றுள்ளனர். இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை பிரதமர் இந்தியாவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் ஹரணி பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவிற்கான முதல் விஜயமாக இது அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா தொடர்ந்தும் 13ஆம் திருத்தம் தொடர்பில் கதைப்பது அர்த்தமற்ற விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இந்தியா தொடர்ந்தும் 13ஆம் திருத்தம் தொடர்பில் கதைப்பது அர்த்தமற்ற விடயம் எனவும் சரத் பொன்சேகாவின் கருத்து உள்ளக விசாரணைக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கை எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். சரத் பொன்சேகா சொல்ல வாரது இந்த வெள்ளக்கொடி விவகாரம் சம்பந்தமாக எனக்கு நான் நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த வெள்ளக்கொடி பிடித்து வந்தவர்கள் கொல்லப்பட்டதுன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது காலப்போக்கில் தெரிய வந்துட்டு சரத் பொன்சேகாவுடைய போன கிழமை அவர் நடத்தின ஊடக சந்திப்பில் சொல்லப்படுகின்ற கருத்து தான் சாட்சி கொடுக்கறதுக்கு தயாரென்று சொல்லப்படுகின்ற கருத்து ஒரு உலக விசாரணைக்குள்ளே இந்த விவகாரங்கள் முடக்கப்படுவதற்கான அத்திவாரம் போடுகின்ற ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அரசாங்கத்துக்கும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடைபெற்றால் அது சர்வதேச மட்டத்திலே ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்துடைய இணக்கப்பாடு இல்லாமலும் நடந்தால் ஒரு இனப்படுகொலை என்ற விவகாரம் நிச்சயமாக நிரூபிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கு. அரசாங்கத்துக்கும் அந்த பலத்த சந்தேகம் நிச்சயமாக இருக்கும். அதனால தான் ஒரு சர்வதேச விசாரணையை எப்படி என்றாலும் தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்தியா இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தான் நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டது. இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பேரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு நிறைவேற்றினதுதான் 13ஆம் திருத்தம். அந்த 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே கொண்டு முடக்கினபடியால் அந்த 13ஆம் திருத்தம் ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பில் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து
இந்தியா உட்பட மற்ற தரப்புகள் வந்து அந்த 13ஆம் திருத்தத்தில் பிரயோசனம் இல்லை, அதை நடைமுறைப்படுத்தணும், இல்லாட்டி அதை பலப்படுத்தணும், இல்லாட்டி அதை தாண்டி போகணும் என்ற கதையை தான் கதைக்கிறோம். நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்தே வந்து அதில் பிரயோசனம் இல்லைன்னு தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது 38 வருஷமாக வந்து நடந்திருக்கு. 38 வருஷமாக நாங்கள் இன்றைக்கும் ஒரு அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு விவகாரத்தை வந்து நடைமுறைப்படுத்துன்னு கேட்கிறோம் என்றால் எந்தளவு தூரத்துக்கு வந்து அது ஒரு பிரயோசனமற்றதுன்றது அவர்களுடைய அந்த கோரிக்கையிலே வந்து வெளிவரும். ஆகவே இந்தியா வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வந்து தமிழ் மக்கள் நிராகரிக்கவில்லை, நாங்களும் வந்து நிராகரிக்கவில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை வந்து உண்மையிலே வந்து இங்கே தீர்வாக நடைமுறைப்படுத்துறதாக இருந்தால் அது ஒற்றையாட்சியை தாண்டின ஒரு சமஷ்டி ஒரு ஆட்சி முறைமை ஊடாக மட்டும்தான் நடைபெறும் என்றது 38 வருஷம் நிரூபிச்சிருக்கிறது. ஆகவே இந்தியா தொடர்ந்தும் வந்து இந்த 13ஆம் திருத்தத்தை பற்றி கதைப்பது என்றது ஒரு அர்த்தமற்ற ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். நாட்டில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். எமது அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் வரையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டு மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கடமைகளை இலகுவாக முன்னெடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க எதிர்பார்ப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எமது அரசாங்கம் இருக்கும் வரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டு மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கடமைகளை இலகுவாக முன்னெடுத்துச் செல்லக்கூடிய சூழலையே உருவாக்கி கொடுப்போம். எனது செயலாளரதும் பிரதான தொழில் என்னவென்றால் நீதியை நிலைநாட்டுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதுதான். எங்களுக்கு அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவு செய்ய முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் நாம் அனைவரும் இணைந்து பணியை முன்னெடுத்துச் செல்வோம். நாம் பார்க்க வேண்டும், இங்கு கட்டடம் ஒன்று உருவாகும் போது நான் இப்படி சொல்கிறேன் என்று சட்டத்தரணிகளுடன் கோபமடைய வேண்டாம். நானும் சட்டத்தரணியே. சட்டத்தரணிகளுக்கு இங்கு எவ்வாறான வசதிகள் கிடைக்கின்றது என்பதல்ல விடயம். இங்கு நீதிமன்றம் ஒன்று உருவாகும் போது மக்கள் குறைந்த செலவில் குறுகிய நேரத்தில் பயணித்து நீதியை பெறுவதற்கான வழிமுறைகளை பெறுவதற்கு முயற்சிப்பார்கள். இப்படி முயற்சிக்கின்ற அந்த விடயத்தை கொண்டுதான் நாம் நீதிமன்றம் உள்ளிட்ட புதிய விடயங்களை நோக்கி செல்ல முடியும். මිනිස්සු අඩු කාලවේලාවක් ට්‍රැවල් කරලා අඩු වියදමක් දරලා යුක්තියට ප්‍රවේශ වෙන්න අවස්ථාවක් ලැබෙනවා නම් අන්න ඒ පදනමෙන් තමයි අපි අධිකරණ අලුත් දේවල් කරන්නට ඕන. அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பணிப்பாளர் நிலும் தில்ஹாரு விஜயதாச பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இலங்கை அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பணிப்பாளர் நிலு தில்ஹார விஜயதாசவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தாவில் இடம்பெற்ற புனரமைப்பு பணிகளில் அரசு பொறியியல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் மற்றும் சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு 1.6 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் நிலு தில்ஹார விஜயதாச லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட நிலு தில்ஹார விஜயதாச 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதவான் உத்தரவிட்டார். ஏழு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காலி, கம்பஹா, கண்டி, கேகாலி, குருநாகல், மாத்தளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதிக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 32 தாதிய உத்தியோகத்தர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டன. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் பணிமனை ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் கடமையாற்றுவதற்காக 32 தாதிய உத்தியோகத்தர்களுக்கு நியமனங்களை வழங்கியுள்ளது.
தாதிய உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. நிகழ்வில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை சுகாதார மேம்பாட்டு வைத்திய அதிகாரி வைத்தியர் எம் அச்சுதன், தர முகாமைத்துவ வைத்திய அதிகாரி வைத்தியர் சுகாஜி தர்ஷினி, ஜிடி ஜெயக்குமார், நிர்வாக உத்தியோகத்தர் டி ரகுராஜா மற்றும் பணிமனை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். நியமனங்களில் வாழைச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு 20 தாதிய உத்தியோகத்தர்களும், காத்தான்குடி ஆதார வைத்தியசாலைக்கு 8 உத்தியோகத்தர்களும், களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு 2 உத்தியோகத்தர்களும், கதிரவெளி பிரதேச வைத்தியசாலைக்கு 2 உத்தியோகத்தர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை முன்னிட்டு யாழில் இன்று விழிப்புணர்வு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை முன்னிட்டு நல்லூர் பிரதேச செயலக மாற்று வழிமுடைய சுய உதவிக்குழுவின் ஏற்பாட்டில் யாழில் இன்று விழிப்புணர்வு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை நல்லூர் ஆலயம் முன்பாக குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. வெள்ளைப்பிரம்பி எங்கள் வெளிநரம்பு என்ற துணைப்பொருளில் நல்லூர் பிரதேச செயலகம் வரை குறித்த விழிப்புணர்வு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட விழிப்புணர்வற்றவர்கள் வெளியின் இழப்பு வாழ்வின் இழப்பல்ல, எங்கள் உரிமைக்காக குரல் கொடுப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். கிளிநொச்சி பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதிகள் முரசுமோட்டை பகுதிகள் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். கிளிநொச்சி பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதிகள் முரசுமோட்டை பகுதிகள் நேற்றிரவு டிப்பரும் உளவு இயந்திரமும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். உளவு இயந்திரத்துடன் மோதிய டிப்பர் வீதியின் குறுக்காக தடம் புரண்டது. விபத்துக்குள்ளான உளவு இயந்திரத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர் பயணித்திருந்த நிலையில் மூவரும் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிப்பர் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளானார். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை திருக்கடவூர் பகுதியில் கடற்கரையோரமாக கட்டப்பட்டிருந்த கட்டுமானம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகற்றப்பட்டது. திருகோணமலை திருக்கடவூர் பகுதியில் கடற்கரையோரமாக கட்டப்பட்டிருந்த கட்டுமானம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தினால் இன்று உடைத்து அகற்றப்பட்டது. திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தினால் 23/9/2025 அன்று குறித்த கட்டுமானத்தை அகற்றுவதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே குறித்த மீன்வாடி அகற்றப்பட்டிருந்தது. இதன்போது குறித்த திணைக்கள அதிகாரிகள், கிராம சேவகர், போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் மாநகர சபை ஊழியர்கள் ஆகியோர் பிரசன்னமாக இருந்தனர். நோர்வுட் சென்ட் ஜோன் டிலரி கீழ்பிரிவில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 9 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். நோர்வுட் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சென்ட் ஜோன் டிலரி கீழ்பிரிவில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண்கள் 9 பேர் குளவிக்கொட்டுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த போதும் தேயிலை செடியின் கீழ் பகுதியில் இருந்த குளவிக்கூடு கலைந்து தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 12 பெண் தொழிலாளர்களை கொட்டியுள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களில் 9 பெண்கள் உடனடியாக சென்ட் ஜோன் டிலரி தோட்ட ஆம்புலன்ஸ் வண்டி உதவியின் மூலம் டெகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களில் 6 பெண்கள் சிகிச்சை பெற்று வருவதாக, 2 சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும், மேலும் ஒருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை செரிக்கல்முனை பிரதேசத்தில் உள்ள நாணல் காட்டு பகுதிகள் நிலை கொண்டுள்ள யானைகளை விரட்டும் பணி முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை நவீனன்வெளி செரிக்கல்முனை பகுதியில் அண்டிய நாணல் காட்டு பகுதிகள் நிலை கொண்டு அருகிலுள்ள கிராம மக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள சுமார் 40 யானைகளை விரட்டும் நடவடிக்கை நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டது. குடியிருப்பை அண்மித்த வயல் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதுடன் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது.
இதற்கமைய செயற்பட்ட வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் வயல்வெளி பகுதியில் காணப்பட்ட காட்டு யானைகளை ஜம்மாந்துறை அம்பாறை வனப்பிரதேசத்தை நோக்கி விரட்டியுள்ளனர். நெல் விதைப்பு பருவ காலமாகையினால் இப்பகுதியில் உள்ள அனைத்து காட்டு யானைகளும் இனங்காணப்பட்டு அவற்றை அருகில் உள்ள காடுகளுக்குள் விரட்டும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனை வேடிக்கை பார்க்க வரும் பொதுமக்களை சவளிக்கடை போலீசார் கட்டுப்படுத்தி வருகின்றனர். யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு தமது திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இஷாரா சிவந்தி உள்ளிட்டோரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இஷாரா சிவந்தி உள்ளிட்ட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 6 பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிவந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 நேற்று மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இதில் இஷாரா சிவந்தி உள்ளிட்ட 4 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்ற 2 சந்தேக நபர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பேலேக்குட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேபுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிவந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாக நேபாள நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேபாளத்தில் எந்த குற்றமும் செய்யாத காரணத்தால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக நேபாள நாட்டு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரான கனிபுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவ குமார ஜமரட்ன கொலையில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிவந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களும் நேற்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களில் இஷாரா சிவந்தி உள்ளிட்ட 4 பேர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 2 சந்தேக நபர்கள் ஒருவர் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவிலும் மற்றொரு பேலேக்குட வலய குற்ற விசாரணை பிரிவிலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நேபாள போலீசாருடன் ஒருங்கிணைந்த சர்வதேச போலீஸ் நிறுவனம் நடத்திய சிறப்பு நடவடிக்கைக்கு பின்னர் குறித்த சந்தேக நபர்கள் காத்மாண்டுவில் கைது செய்யப்பட்டனர். குறித்த நபர்களில் 26 வயதுடைய இஷாரா சிவந்தி உட்பட நேபாளத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட 33 வயதுடைய ஜீவதாசன் கனராசா, 23 வயதுடைய தக்சி நந்தகுமார், 49 வயதுடைய தினேஷ் ஜாய்வந்த டி சில்வா, 35 வயதுடைய கெரடி பெபஸ்தியம்பெல் மற்றும் 43 வயதான தினேஷ் நிசாந்த குமார விக்ரமசிங்க ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களும் திட்டமிட்ட குற்றச்செயலுடன் தொடர்புடைய கெகல்பத்ர பத்மீவின் குழுவை சேர்ந்தவர்கள் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்கள் மலேசியா மற்றும் துபாயிலிருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக நேபாள தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர்கள் நேபாளத்தில் எந்த குற்றச் செயல்களிலும் ஈடுபடாத காரணத்தால் நேபாள சட்டத்தின்படி அவர்களை நாடு கடத்த குடிவரவு துறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டத்தின்படி அபராதம் செலுத்திய பின்னர் அவர்கள் போலீசாரின் மேற்பார்வையின் கீழ் இலங்கை போலீஸ் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் தஞ்சம் புகுந்த இலங்கை பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் தொடர்பில் இதுபோன்ற வழக்குகள் மிகவும் அரிதானவை என்றும் சர்வதேச போலீஸ் நிறுவன அதிகாரிகள் குறிப்பிட்டனர். ஜனவரி முதல் இதுவரை 57 லட்சம் பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊட்லர் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் முதல் இதுவரை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கைகளில் போது 5,57,000 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ ஊட்லர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். මේ දක්වා පරීක්ෂා කළ පුද්ගලයන් ලක්ෂ 57ක් දක්වා
ඉක්මනවා. சம்பந்தப்பட்ட நபர்கள் உடல் பரிசோதனை மற்றும் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டனர். பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 4082 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1,20,000 பேர் சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு பிடியாணைகளின் கீழ் 35,035 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் 66 T56 ரக துப்பாக்கிகள், 69 கைத்துப்பாக்கிகள் மற்றும் 50 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. මේ සියලු වැරදි සඳහා අඳුනාගත් සැකකරුවන් සහ සැකකාරයන් 4082ක් පොලිස් භාරයට අරගෙන ඔවුන්ට ඉදිරියේදී නීතිය ක්‍රියාත්මක කිරීම සඳහා අපි කටයුතු කරනවා. மட்டக்களப்பு மாநகர சபையின் மாதாந்த அமர்வு அமளி துமளிக்கு மத்தியில் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. மாநகர சபைக்குட்பட்ட 20 வட்டாரங்களிலும் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த ஆண்டுக்கான வீதி அபிவிருத்தி பணிகள் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் சபையில் இடம்பெற்றது. மஞ்சத்தொடுவாய் வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் குறித்த வட்டாரத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தன்னிடம் வழங்குமாறு கோரிய போது சபையில் அதற்கு முரண்பாடான கருத்துக்களை எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் முன்வைத்தனர். மட்டக்களப்பு நகருக்குள் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நிலையம், தனியார் பஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதிகளுக்கு நடுப்பகுதியில் கடந்த மாநகர சபையினால் பாலூட்டும் பெண்கள் மற்றும் நகருக்குள் வரும் பெண்களின் நன்மை கருதி அமைக்கப்பட்ட தங்குமிட விடுதியை தற்போது தின வாடகைக்கு வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக மாநகர சபை உறுப்பினர் தாகவுரை சுட்டிக்காட்டினார். இக்கட்டடத்தை மாநகர சபையை பொறுப்பெடுத்து உரிய முறையில் செயற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு நகரம் பாரிய இட நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதன் காரணமாக நகருக்கு மத்தியில் உள்ள போலீஸ் தங்குமிட விடுதியை பொறுப்பேற்று அதில் வாகன தரிப்பிடத்துடன் கூடிய கடை தொகுதி அமைக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுதீஸ்வரன் தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. பொதுச்சந்தைக்கு சொந்தமான குறித்த காணியில் நீண்ட காலமாக போலீஸ் விடுதி இயங்கி வரும் நிலையில் நகரின் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அதனை மீள மாநகர சபை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தேசிய மக்கள் சக்தி மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் முதன்முறையாக ஒரே பிரேரணை கொண்டுவரப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இன்றைய இந்த பிரேரணை கருதப்படுகின்றது. கல்லடி ராணுவ முகாம் அமைந்துள்ளதன் காரணமாக 3 பிரதான வீதிகளின் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளதாகவும் கடற்கரையினை அண்டிய பகுதி என்பதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் தமது பயணத்தினை சிறப்பாக செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வீதிகளை திறந்து பொதுமக்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கும் தமது பயணங்களை தொடர ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் இருக்கும் இலங்கை போக்குவரத்து சபை சாலையிலிருந்து வடிகான்கள் ஊடாக ரயில் வெளியேற்றப்படுவதன் காரணமாக அதனை அந்த ஆற்றினை அடையும் போது வாவி அசுத்தமடையும் நிலை ஏற்படுவதாகவும் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாநகர சபை உறுப்பினர் ஜனகனினால் சபையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயில் 2000 பணம் விதைகள் நாட்டப்பட்டன. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயில் நீர்வளம் மற்றும் குளக்கட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 2000 பணம் விதைகள் இன்று காலை நாட்டப்பட்டன. குறித்த நிகழ்வு நவாலி தெற்கு முருகானந்தாஸ் சமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் சண்டிலிப்பாய் பிரதேச சபை மற்றும் உடுவில் பிரதேச சபை ஆகியவற்றின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் உடுவில் பிரதேச செயலர், பிரதேச சபையின் உறுப்பினர்கள், பணி அபிவிருத்தி சபை உத்தியோகத்தர்கள், கிராம சேவகர் மற்றும் சமூக நிலைய உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு பணம் விதைகளை நாட்டியிருந்தனர். ஆண்டுக்கான விதைப்பந்து திருவிழாவின் இறுதி நிகழ்வு இன்று கிளிநொச்சி அக்கராயனில் இடம்பெற்றது. 2025 ஆண்டுக்கான விதைப்பந்து திருவிழாவின் இறுதி மற்றும் பிரதான நிகழ்வு இன்று கிளிநொச்சி அக்கராயன் ஒதுக்கக்காட்டில் இடம்பெற்றது. ஓராயன் அமைப்பின் அனுசரணையுடன் கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயத்தினால் நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டது. இதன்போது 5 பாடசாலைகளின் மாணவர்கள் இணைந்து தயாரித்த
சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விதைப்பந்துகள் அக்கராயினால் ஒதுக்கு காட்டுக்குள் மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் அதிகாரிகளாலும் வீசப்பட்டன. இன்று உலகம் எதிர்கொள்கின்ற மிக ஆபத்தான பிரச்சினையாக காலநிலை மாற்றம் காணப்படுகின்றது. காடழிப்பு உட்பட எமது சுற்றுச்சூழலில் ஏற்படும் பாதிப்புகளின் விளைவாக காலநிலை மாற்றம் நிலவுகிறது. இதனால் எமது சூழலை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு வழங்குவதற்காகவும் மாணவர்கள் மத்தியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இந்த விதைப்பந்து வீசும் செயற்பாட்டில் தென்கிழக்கு பல்கலைக்கழக பிரத்யேக விஞ்ஞானபீட சிரேஷ்ட விரிவுரையாளர் AM ரியாஸ் அகமட், மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் உத்தியோகத்தர் சேனா லதீஷ்குமார், வன பாதுகாப்பு திணைக்களத்தின் மாவட்ட அதிகாரி மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் வன விரிவாக்க உத்தியோகத்தர், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் இணைந்து கொண்டனர். திருகோணமலை மூதூர் கிளிவெட்டி கிராமத்தில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிளிவெட்டி கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானை குடியிருப்பு ஒன்றை சேதமாக்கியுள்ளது. அத்தோடு பயன் தரும் மரங்கள், வீட்டு பாதுகாப்பு, சுற்றுவேலி உள்ளிட்டவைகளையும் சேதம் விளைவித்துள்ளது. கிளிவெட்டி கிரான் குளத்தில் காணப்படும் காட்டு யானைகளே இவ்வாறு கிராமத்திற்குள் புகுந்து சேதங்களை விளைவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட தமக்கு நஷ்டஈட்டினை பெற்றுத்தர வேண்டும் என யானை கிராமத்திற்குள் உட்புகாத வகையில் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். மக்களின் வயல் நிலங்களை ஆக்கிரமிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கரைத்துறை பற்று பிரதேச சபை தவசாளர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் பூர்வீகமாக வயல் செய்து வந்த நிலங்களை தொல்பொருள் திணைக்களம் ஆக்கிரமிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கரைத்துறை பற்று பிரதேச சபை தவிசாளர் சினராசா லோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பூர்வீக இடமாக காணப்படுகின்ற கும்பலமுனை, தண்டிமுனைப்பு, குருந்தூர் மலை பகுதியில் இருந்த ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு விகாரை அமைக்கப்பட்டதன் பின்னணியில் அதனை சூழ உள்ள வயல் நிலங்களையும் தொல்பொருள் திணைக்களம் அபகரிப்பு செய்து வருகின்றன. குறிப்பாக நீதிமன்ற தடை உத்தரவுகளை மீறியும் குருந்தூர் மலை பகுதியில் விகாரை அமைக்கும் பணிகள் முற்றுமுழுதாக நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தடைகளை மீறியும் தமிழ் மக்களினுடைய பூர்வீக வயல் நிலங்களையும் ஆக்கிரமிப்பு செய்கின்ற தொல்பொருள் திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்ந்து வருகின்றன. அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய பூர்வீக வயல் நிலங்களில் நேற்று முன்தினம் தொல்பொருள் திணைக்களத்தினால் புதிதாக பெயர் பலகை ஒன்று நாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று குறித்த இடத்திற்கு கரைத்துறை பற்ற பிரதேச சபை தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் மற்றும் கரைத்துறை பற்ற பிரதேச சபையின் வட்டார உறுப்பினர் கலைச்செல்வன் ஆகியோர் சென்ற குருந்தூர்மலை பகுதி மற்றும் மக்களின் வயல் நிலங்களில் புதிதாக பெயர் பலகை நாட்டப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர். குறித்த பகுதியில் வனவள திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த மக்களை அங்கு மீள்குடியுற விடாத அளவில் தடுத்து வருவதாகவும், குறித்த இடத்தில் வசித்து வந்த மக்களை உடனடியாக அந்த இடத்தில் மீள்குடியேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலையடிவாரத்திற்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மக்களினுடைய தொடர்ச்சியான விவசாய செய்கைக்கு உட்படுத்தப்பட்ட நிலங்கள் கூட இன்றைக்கு தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பெயர்பலகையோடு தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அடையாள கற்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பது என்பது மிக மோசமான ஒரு நிகழ்வு. தொல்பொருள் திணைக்களம் தொடர்ச்சியாக மக்களினுடைய வயல் நிலங்களில் மீது இவ்வாறான தொல்பொருள் அடையாளங்களை நிறுவி இந்த பிரதேசத்தினுடைய விவசாய மக்களினுடைய வாழ்வியலை இது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம் தொடர்ச்சியாக தமிழ் பேசுகிற மக்களினுடைய வரலாற்று சின்னங்களை அழிப்பது, அந்த வரலாற்று அடையாளங்களை உருமறைப்பு செய்து அதை ஒரு சிங்கள பௌத்தமாக மாற்றுவது போன்ற பல ஒருதலைப்பட்சமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தொல்பொருள் திணைக்களம் இன்றைக்கு இந்த பிரதேசத்திலே விவசாயத்தை நம்பி தங்களுடைய வாழ்வியலை, தங்களுடைய இருப்பை, தங்களுடைய குடும்ப வாழ்வை கொண்டு நடத்தக்கூடிய விவசாய மக்களினுடைய வாழ்வியலுக்கு உலை வைக்கின்ற அடிப்படையில் தான் குருந்தூர்மலைக்கு அண்மித்த பகுதிகளிலே வயல் நிலங்களை தொல்பொருள் திணைக்களத்தினுடைய இடமாக அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது மிக மோசமான கண்டிக்கத்தக்க விடயம். இதற்கு எதிராக சகல தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும். இதற்கு எதிராக தமிழ் பேசுகிற தளத்தில் இருக்கக்கூடிய
பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒலிக்க வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு இடம் இந்த விடயம் நிச்சயமாக கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து மெதுவாக தன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே விவசாயம் செய்கின்ற நிலங்களை எவ்வாறு என்ன அடிப்படையிலே தொல்பொருள் திணைக்களம் தன்னுடைய பகுதியாக பிரகடனப்படுத்தி இருக்கிறது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம் தொடர்ச்சியாக குருந்துருமலையிலே இருந்த ஆதிசிவன் ஆலயத்தை கபலீகரம் செய்தது. அங்கிருந்த எங்களுடைய வழிபாட்டு உரிமையை அது பறித்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த பிரதேசத்திலே விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய விவசாய நிலத்தை பறித்திருக்கிறது. இந்த விடயங்களை தொல்பொருள் திணைக்களம் மாற்றியமைக்க வேண்டும். இல்லாவிடில் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் ஒன்று திரட்டி ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு நாங்கள் நிச்சயமாக முனைப்பு காட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தொல்பொருள் திணைக்களத்தினுடைய உரித்தான அவர்களுடைய அடையாளப்படுத்தல் கற்களும் இடப்பட்டு இன்றைக்கு அந்த விவசாய நிலம் கூட பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே ஒரு விடுதலை இயக்கமாக ஒரு தமிழ் பேசுகிற இனம் எழுந்து நின்று போராடியதற்கு காரணம் இவ்வாறான ஒடுக்குமுறை. அவ்வாறான ஒடுக்குமுறை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருப்பது என்பதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக சகல அரசியல் தலைவர்களும் தங்களுடைய அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும். சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வனவள திணைக்களம், அடுத்தது தொல்லியல் திணைக்களம், இது போன்ற பல அரசியல் இயந்திரங்கள் அரச இயந்திரங்கள் அனைத்தும் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கின்றது. என்ன சொன்னால், இந்த மக்கள் விவசாயத்தை நம்பியிருந்தார்கள், கால்நடைகளை நம்பியிருந்தார்கள். இன்றைக்கு இந்த மக்கள் முழுக்களும் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இந்த மக்களை மீள்குடியிடம் செய்யும். ஸ்டோனிக்லிப் தமிழ் மகா வித்தியாலயத்தில் நீண்டகால குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாம். 500 மாணவர்களையும் 38 ஆசிரியர்களையும் கொண்டு இயங்கும் கொட்டக்கலை ஸ்டோனிக்லிப் தமிழ் மகா வித்தியாலயத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த குடிநீர் பிரச்சினைக்கான தீர்விற்கான வேலை திட்டத்தை கொட்டக்கலை பிரதேச சபை உறுப்பினர் புஷ்பா விஸ்வநாதன் தனது சொந்த நிதியில் ஆரம்பித்து வைத்தார். கொட்டக்கலை ஸ்டோனிக்லிப் தமிழ் மகா வித்தியாலயத்தில் குடிநீர் வசதிகள் இன்மையால் பாடசாலை மாணவிகள் அக்கம் பக்கத்தில் உள்ள லைன் அறைகளில் உள்ள கழிவறைகளை பாவித்து வருகின்ற நிலையில் ஆண் ஆசிரியர்களும் மாணவர்களும் பக்கத்தில் உள்ள தேயிலை வலைகளை தமது இயற்கை உபாதைக்காக பாவித்து வந்ததாகவும் தெரிய வருகிறது. இவ்வாறாக அசௌகரிய நிலைமையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு 2000 அடிகளுக்கு அப்பால் உள்ள மலைகளிலிருந்து குடிநீரை கொண்டு வருவதற்கான வேலை திட்டத்தை தனது சொந்த நிதியிலிருந்து ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய தோட்ட நிர்வாகம், பாடசாலை நிர்வாகம், தனபாலன் முருகையா, தலைவர் செல்வி வருணிகா, சிவகுமார், புத்தா, மணி, சமையல் வர்த்தக சங்கத்தை சார்ந்த பூலிங்கம், மதியழகன் ஆகியோருக்கு நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் பஸ்களில் பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்கள் மற்றும் பயணச்சீட்டு பெறாத பயணிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த சட்டத்தை மீறும் நடத்துனர்கள் 3 நாள் இடைநீக்கம் செய்யப்பட உள்ளனர். அதே நேரம் பயணச்சீட்டுகளை தங்கள் வசம் வைத்திருக்காத பயணிகளும் அபராதம் செலுத்த வேண்டும். மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் பஸ்களின் பயணச்சீட்டுகள் வழங்குவது கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டது. கடந்த 14 நாட்களில் பஸ் பயணச்சீட்டு வழங்குவது முறையாக மேற்கொள்ளப்படுகின்றதா என்ற ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பயணச்சீட்டு இல்லாத பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்களுக்கு மட்டுமே எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன. இருப்பினும் சட்டத்தை மீறும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட அமுலாக்கம் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட தரமற்ற மருந்துகள் 421 கோடி ரூபாய் பெறுமதியானவை என கணக்காய்வு அறிக்கையில் தெரியவந்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 421 கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் மற்றும் ரசாயன பொருட்கள் என்பன பாவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக புதிய கணக்காய்வு அறிக்கை ஒன்று தெரிய வருகின்றது.
அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட நிலையில் அரசு வைத்தியசாலைகளில் பழுதடைந்த மருந்துகள் மற்றும் ரசாயன பொருட்களில் பாவனையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 36 கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகளின் தரம் மாற்றமடைந்துள்ளதால் அவற்றையும் பயன்பாட்டிலிருந்து தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த புதிய கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை வந்துள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகள் சுகாதார அமைச்சரை சந்தித்துள்ளனர். தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய குழுவின் 78வது அமர்வுக்காக இலங்கை வந்துள்ள பிரமுகர்கள் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதச மற்றும் சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி ஆகியோரை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. தடுப்பூசிகள் மற்றும் நோய் தடுப்புக்கான உலகளாவிய கூட்டணியின் தலைமை அதிகாரி தவானி பாபுஷா, மாலைதீவு சுகாதார அமைச்சர் அப்துல்லா நாஜிம் இப்ராஹிம் மற்றும் தாய்லாந்தின் பொது சுகாதார அமைச்சர் பேட்டானோ ப்ரோம் ஆகியோர் அமைச்சர் நலிந்த ஜாதசவை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தினார். நாட்டில் செயல்படுத்தப்படும் இலவச சுகாதார சேவைக்கு வெளிநாட்டு சுகாதார அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை நட்பு நாடு என்பதை சுட்டிக்காட்டிய வெளிநாட்டு பிரதிநிதிகள் நாட்டின் சுகாதார சேவையின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து வழங்குவதாக அமைச்சர்களிடம் தெரிவித்தனர். சுகாதார உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சுகாதார சேவையை நிறுவுவதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ள திட்டம் குறித்து சுகாதார அமைச்சரும் பிரதி அமைச்சரும் வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கும் விளக்கியுள்ளனர். மட்டக்களப்பு மகாஜனா கல்லூரியில் மனை பொறியியல் பாட கண்காட்சி நடைபெற்றது. மனை பொறியியல் பாடத்திற்கை கற்கும் மாணவர்களின் ஆர்வத்தையும் அதிகரிக்கவும் அடைவு மட்டத்தை உயர்த்தும் நோக்குடனும் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கண்காட்சி மட்டக்களப்பு மகாஜனா கல்லூரியில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு வலயக்கல்வி அலுவலக அனுசரணையில் வலயக்கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவியின் ஆலோசனையின் கீழ் கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டது. வலயக்கல்வி அலுவலக மணி பொறியியல் பிரிவு ஆசிரியர் ஆலோசகர் ரமணா கைலைநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி நிகழ்வில் வலயக்கல்வி பணிப்பாளர் ஜாபினி ரவராஜ், வலயக்கல்வி அலுவலக பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மகாஜனா கல்லூரி அதிபர் எஸ் சாந்தகுமார் உட்பட அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சி எங்களோட மாணவர்கள் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் இருக்கின்ற அனைத்து மாணவர்கள் மனைப்பொருளை கேட்கின்ற அனைத்து மாணவர்களும் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. எதிர்காலத்தில் இந்த பாடத் தெரிவுகளை மாணவர்கள் விரும்பி தெரிவு செய்ய வேண்டும். இந்த சட் ஸ்கோர் கூடிய பாடமாக இது இருக்கிறதால இந்த பாடத்தில் பல்கலைக்கழக அனுமதி பெறுவது மிகவும் இலகுவாக அனுமதியை பெறக்கூடியதாக இருப்பதனால் அனைத்து மாணவர்களும் இதை தெரிவு செய்து இந்த பாடத்தில் முன்னேற்றத்தை அவங்க பெற வேண்டும் நோக்கத்துக்காக வேண்டி இந்த மட்டக்களப்பு கல்வி வலயமும் மனைப்பொருளியல் ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து இந்த விழாவினை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றோம். பல்கலைக்கழகம் செல்வதற்குரிய வாய்ப்பாகவும் அடுத்தது இந்த பல வகையான தொழில் வாய்ப்புகள், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங், தாதிமர், பல வகையான தொழில் வாய்ப்புகளை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாலும் இந்த பாடத்தின் அடைவு மட்டத்தை அதிகரிப்பதற்காகவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகின்றது. அம்பாறை அக்கரைப்பற்றில் சிங்கர் பினான்ஸ் நிறுவனத்தின் 59வது கிளை திறந்து வைக்கப்பட்டது. இலங்கையில் சிங்கர் பினான்ஸ் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி துஷான் அமர்சூரி அவர்களின் ஆலோசனைக்கமைய 59வது கிளையாக அம்பாறை அக்கரைப்பற்றில் இன்று சிங்கர் பினான்ஸ் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் சிங்கர் பினான்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயற்பாட்டு அதிகாரி இவான் பிரேரா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்தார். மாலை அணிவித்து மங்கள வாத்தியம் முழங்க வரவேற்பு நடனத்துடன் அதிதிகள் வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்தும் தேசிய கொடியினை அக்கறை பெற்ற போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜே.எம். சுனில் திசாநாயக்க ஏற்றி வைத்தார். தேசிய கீதம் இசைக்கப்பட்டதன் பின்னர் அதிதிகள் இணைந்து நாடாவினை வெட்டி புதிய கிளையை திறந்து வைத்தனர். நிகழ்வில் சிங்கர் பினான்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயற்பாட்டு அதிகாரி இவான் பிரேரா
அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயம் சுரேல் திஸ்தநாயக்க, சிங்கர் பினான்ஸ் நிறுவனத்தின் வியாபார அபிவிருத்தி அதிகாரி பிரதீப் போப்பகே, சிங்கர் பினான்ஸ் நிறுவனத்தின் சேமிப்பு ஊக்குவிப்பு அதிகாரி சம்பத் ஜெயரட்னம், சிரேஷ்ட தேசிய முகாமையாளர் தர்ஷன சம்நாயக்க, நிறுவனத்தின் சங்க கடன் அதிகாரி உதார சந்திரஸ்ரீ, பிரதிபிராந்திய முகாமையாளர் வீரகுமார், அக்கரைப்பற்று கிளை முகாமையாளர் கேமவானின், நிறுவனத்தின் பிராந்திய முகாமையாளர் லலித் சமரகூன், தங்கக்கடன் முகாமையாளர் நுவன் ஹெட்டி ஆராய்ச்சி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சேமிப்பு வைப்பு ஏற்றுக்கொள்ள, லீசிங் வசதி பெற்றுக்கொள்ள, தங்கக்கடன் வழங்கல், முத்து சேமிப்பு கணக்கு ஆரம்பித்தல் மற்றும் லீசிங் முறையிலான வாகனம் கையளித்தல் என்பன இடம்பெற்றன. Connecting each and every major towns, we opened the Ampara branch about 114 years back, and we opened Kalmune branch 2 years back, and we are yet to open Batiklo, and we opened it Tricot. So strategically we are covering the entire eastern province. We have a very good team joining from the industry. Today we are marking our presence here in Akrepattu. ඉතින් ඇයි මේ මූල්‍ය සමාගම ශාඛා පිටුවමින් ඇයි මේ මූල්‍ය සමාගමක් විදිහට සිගර් ෆයිනෑන්ස් සමාගම අක්කරේපත්තු නගරයට ආවේ? வாகன குத்தகை வசதிகள், கடன் குத்தகை வசதிகள் என்பன உடனே அதாவது குறிப்பிட்ட ஒரு மணிக்காலத்துக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து செயற்பாடுகளையும் வழங்குவதற்கான அனைத்து செயற்பாடுகளை அக்கறைப்பட்டு சிங்கர் நிலையத்தின் உங்களுக்காக அமையப்பட்டுள்ளது. மேலும் எங்கள் அழைப்பினை ஏற்று வருகிறது ஊடகவியலாளர்கள், மேலும் அவர்களை வழிநடத்திய அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.